சரியான சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். காரணம் பெண்ணின் இறப்பா இல்ல இழப்பீட்டு பணமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம்ல காவல்துறையில தலைமை காவல் அதிகாரியா இருப்பவர் தான் தினேஷ். இவருடைய மனைவி ரேணுகாதேவி. இவங்களுக்கு 2வது பிரசவம் ஆகுறதுனால அவங்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருத்தங்கல்ல அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நர்மதா மருத்துவமனையில அவங்களுடைய சிகிச்சையை பார்த்துட்டு வராங்க. வாரந்தோறும் தினந்தோறும் அவங்க எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் போய் பரிசோதனை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடந்த சனிக்கிழமை தான் இவங்க பிரசவ வலி வருது, நர்மதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அங்க பிரசவ அறைக்கு போறதுக்கு முன்பாகவே ரேணுகாதேவியோடைய இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில ரத்தம் உறைதல் பாதிப்பு இருக்கிறதாகவும் இதனால இவங்க பிரசவ அறைக்கு போறதுக்கு முன்பாகவே இறந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உறவினர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகியிருக்கு. இவங்க நல்லாதான் இருந்தாங்க, ரேணுகாதேவி நல்லா இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. மருத்துவமனையில ரேணுகாதேவிக்கு ஒழுங்கா சிகிச்சை கொடுக்கலன்னு உறவினர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு அங்க இருக்க மருத்துவர்கள்கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்குவாதம் நீண்ட நேரமா போயிட்டு இருந்ததுனால மருத்துவமனை சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கு இழப்பீடாக 25 லட்சம் நாங்க பணம் கொடுக்கிறோம், நீங்க பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர்களும் 2 பேரும் பேசிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரேணுகாதேவியினுடைய உடலை வாங்கிட்டு போயிருக்காங்க. பிறகு மருத்துவமனையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால இழப்பீடெல்லாம் கொடுக்க முடியாது, சட்ட ரீதியா நாங்க எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதனால ஆத்திரமடைந்த உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, விசிக கட்சியினருடன் சேர்ந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவமனை உள்ள போயிட்டு மருத்துவர்களா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்ததுனால பயந்த மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் நர்மதா அறையுள்ள போயிட்டு கதவை உள் சைடா லாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது காவலர்கள் மருத்துவமனையில இருந்திருக்காங்க. காவலர் இருக்கும் போதே அந்த கதவை உடைக்கிற மாதிரி பயங்கரமா தட்டி இருக்காங்க ரேணுகாதேவியினுடைய உறவினர்கள். மருத்துவர்கள் ரொம்பவே பயந்து உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பிறகு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருப்பாங்க? கண்டிப்பா நிறைய பேர் வந்திருப்பாங்களா? தகவல் அறிந்து மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் தலைமையிலான அதிகாரிகள்லாம் வந்து மருத்துவமனையில என்ன நடந்தது அப்படின்னு மருத்துவர்கள் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் மருத்துவமனைக்குள்ளேயே வாக்குவாதத்திலையும் போராட்டத்திலும் ஈடுபட்ட ரேணுகாதேவியினுடைய உறவினர்கள் இந்த அதிகாரிகள் வந்ததற்கு பிறகு சாலையில வந்து பேருந்து நிலையத்துல உட்கார்ந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பிறகு அங்க காவலர்கள் வந்து பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த கூட்டம் கலைந்து செல்லாமல் மக்களுக்கு இடையூறாகவே இருந்திருக்கு. போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேரம் பேசியும் இவங்க சரி வராத காரணத்தினால இவங்களை கைது செய்ய காவல்துறையினர் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒருத்தரையா கைது செய்யும் போது என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டத்திலிருந்து சிலர் ஓடி போக ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த போராட்டம் இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் சார்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்க இந்த மருத்துவமனையை மூடிட்டு நாங்க மருத்துவ தொழிலே விட்டு வெளியே போயிடுறோம், எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, அந்த பெண்ணினுடைய உயிர் போனதுக்கான ரீசன் வேற, இவங்க பணத்துக்காக சொந்தக்காரங்க எல்லாருமே பணத்துக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, 1 கோடி வேணும் 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் வாக்குவாதம் எல்லாம் செய்யறாங்க, இத சிஎம் அவங்க பார்த்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றது இன்னும் கிளாரிட்டியா தெரியவே இல்லை. மருத்துவர்கள் சார்பாக இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. உறவினர்கள் பக்கம் கேட்டா, எங்க பொண்ணே இறந்து போச்சு, 2 உயிர் செத்து போச்சு, இவங்களுடைய மருத்துவர்களுடைய அலட்சியம் தான் காரணம், இவ்வளவு நாள் இங்கதான் பரிசோதனைக்காக வந்தாங்க, நர்மதா மருத்துவமனைக்கு தான் பரிசோதனைக்காக வந்தாங்க, அப்பவே எதனா பிரச்சனை தெரிஞ்சிருக்கோம்ல, ஏன் இவங்க கண்டுபிடிக்கல, எதனால இப்படி ஆச்சு, பிரசவ அறைக்கு போகும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இவ்வளவு நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா சிகிச்சை பண்ணல அப்படின்னு இவங்க சார்புல ரேணுகாதேவியினுடைய உறவினர்கள் சார்பில் அவங்களுடைய ஆத்திரத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து
இந்த ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு விசாரணையினுடைய முடிவுல தான் தெரிய வரும். அதனால இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மெட்ராஸ் டவுன் பஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மருத்துவர்களா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்ததுனால பயந்த மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் நர்மதா அறையுள்ள போயிட்டு கதவை உள் சைடா லாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த இந்த சம்பவம் நடக்கும்போது காவலர்கள் மருத்துவமனையில இருந்திருக்காங்க. காவலர் இருக்கும் போதே அந்த கதவை உடைக்கிற மாதிரி பயங்கரமா தட்டி இருக்காங்க ரேணுகா தேவியினுடைய உறவினர்கள். மருத்துவர்கள் ரொம்பவே பயந்து உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பிறகு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருப்பாங்க? கண்டிப்பா நிறைய பேர் வந்திருப்பாங்களா? தகவல் அறிந்து மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் தலைமையிலான அதிகாரிகள்லாம் வந்து மருத்துவமனையில என்ன நடந்தது அப்படின்னு மருத்துவர்கள் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் மருத்துவமனைக்குள்ளேயே வாக்குவாதத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்ட ரேணுகா தேவியினுடைய உறவினர்கள் இந்த அதிகாரிகள் வந்ததற்கு பிறகு சாலையில வந்து பேருந்து நிலையத்துல உட்கார்ந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பிறகு அங்க காவலர்கள் வந்து பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த கூட்டம் கலைந்து செல்லாமல் மக்களுக்கு இடையூறாகவே இருந்திருக்கு. போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேரம் பேசியும் இவங்க சரி வராத காரணத்தினால இவங்களை கைது செய்ய காவல்துறையினர் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒருத்தரையா கைது செய்யும் போது என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டத்திலிருந்து சிலர் ஓடி போக ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த போராட்டம் இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் சார்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்க இந்த மருத்துவமனையை மூடிட்டு நாங்க மருத்துவ தொழிலே விட்டு வெளியே போயிடுறோம், எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, அந்த பெண்ணினுடைய உயிர் போனதுக்கான ரீசன் வேற, இவங்க பணத்துக்காக சொந்தக்காரங்க எல்லாருமே பணத்துக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, 1 கோடி வேணும் 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் வாக்குவாதம் எல்லாம் செய்யறாங்க, இத சிஎம் அவங்க பார்த்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றது இன்னும் கிளாரிட்டியா தெரியவே இல்லை. மருத்துவர்கள் சார்பாக இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. உறவினர்கள் பக்கம் கேட்டா, எங்க பொண்ணே இறந்து போச்சு, 2 உயிர் செத்து போச்சு, இவங்களுடைய மருத்துவர்களுடைய அலட்சியம் தான் காரணம், இவ்வளவு நாள் இங்கதான் பரிசோதனைக்காக வந்தாங்க, நர்மதா மருத்துவமனைக்கு தான் பரிசோதனைக்காக வந்தாங்க, அப்பவே எதனா பிரச்சனை தெரிஞ்சிருக்கோம்ல, ஏன் இவங்க கண்டுபிடிக்கல, எதனால இப்படி ஆச்சு, பிரசவ அறைக்கு போகும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படி ஏத்துக்க முடியும், அப்ப இவ்வளவு நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா சிகிச்சை பண்ணல அப்படின்னு இவங்க சார்புல ரேணுகா தேவியினுடைய உறவினர்கள் சார்பில் அவங்களுடைய ஆத்திரத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு விசாரணையினுடைய முடிவுல தான் தெரிய வரும். அதனால இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மெட்ராஸ் டவுன் பஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.